குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். துபாயினுடைய சத்துவா பகுதியில் நின்றுட்டுருக்காங்க. பரபரப்பான கடை தெருக்கள் நிறைந்த துபாயினுடைய மிக முக்கியமான ஒரு பஸார். ஆக்சுவலாக பாருங்கள், மதியம் ஒரு 2:30 to 3. இந்த பள்ளிவாசல் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பாருங்கள், சுத்தமான பள்ளிவாசல். ஆக்சுவலாக இங்கே ரொம்ப பிஸியாக அற்புதமாக உங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வாங்க அதர் சைடுக்கு எப்படின்னு சொல்லிட்டு போவோம் நம்ம. தேங்க்யூ கைஸ், எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அதர் சைடுக்கு போய் நம்ம சத்வாவில் என்னென்ன இடங்கள் இருக்குது. சத்வாவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பகலில் பளிச்சுன்னு எல்லா சைட்டிங்ஸும் தெரிகிற மாதிரி எப்படி ஒரு சூப்பர் பிஸி சத்வா இயங்கிக்கிட்டு இருக்குது. துபாயினுடைய பிரதான ஹார்ட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். பல ஹார்ட் ஆஃப் த டவுன் இருக்குது, தைரா, கராமா, பர்துபாய். சத்துவா ஸ்பெசிஃபிக் நம்ம ஊர் காண்டினென்டல் சப்காண்டினென்ட் ஃபீலிங் வரணும். ஊர் மக்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். ஒரு பிஸியான ஒரு சூப்பர் க்ரௌட் இடத்த பார்க்கணும். ஒரு இயக்கமுள்ள ஒரு துபாயில் ஒரு இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். சரிங்களா? பாருங்கள், பஸ் நிற்கிது. ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸு இங்கே 93 மால் ஆஃப் த எமிரேட்ஸ் போகிற வண்டி. வாங்க இந்த அதர் சைடுக்கு போவோம். போயிட்டே பார்த்துடா இடங்களை பார்ப்போம். பாருங்கள், பயங்கரமான டிராஃபிக்குங்க. ஆஃப்டர்நூன் டைம். ஆக்சுவலாக மணி 2:40 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சத்துவானாலே டிராஃபிக் தான். இன்ச்சாக தான் நடந்து வர வேண்டி இருக்குது. பாருங்கள், இந்த பள்ளிவாசலுடைய அழகாக பாருங்கள். ஆக்சுவலாக பிரம்மாண்டமான பள்ளிவாசலுங்க, பெரிய லேண்ட்மார்க். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் சத்துவா ரொம்ப ஈஸிலி ஆக்சசிபிள். இங்கே துபாயில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஷேக் ஜாயித் ரோட்டில் ட்ரேட் சென்டர் ரவுண்ட் போட்டில் அந்த ரவுண்ட் போட்லேருந்து டிவியேட் ஆகி அல்தியாஃபா ஸ்ட்ரீட், 1 டிசம்பர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்தால் சத்துவா டவுன். ஓகேங்களா? இங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பள்ளிவாசல் பெருசாக இருக்குது. முடிஞ்சால் இங்கே தொழுதுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். வாங்க பாருங்கள், பள்ளியினுடைய அழகான பகுதிகள் மேலே தான் பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப பிரமாண்டமாக இருக்குங்க இந்த பள்ளி. வாவ், சொல்லலாம் குட். போன தடவை வந்தப்போ நைட்டில் வந்திருந்தேன் இந்த அதர் சைடுக்கு. சும்மா இங்கே ஒரு ஃபேப்ரிக் கடை இங்கே ஒன்று இருக்குங்க, ரீகல் ஃபேப்ரிக் ஸ்டோர்னு சொல்லிட்டு மென்ஸ் உள்ளது. இந்த பேண்ட், ட்ரௌசர்ஸ், கிளாத்லாம் உள்ளது. அது பார்க்கலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு இடம் ரொம்ப சிறப்பாக இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க இந்த ஆப்போசிட்டில் போய் நம்ம ஏதாவது டீ குடிக்கிறதுக்கு கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த இடங்களையும் உங்களுக்கு காட்ட தருகிறேன். இங்கே ஃபுல்லாக பார்க்கிங்க. இங்கே போன தடவை இங்கே வந்தால் பார்க்கிங் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருந்தேன். பார்க்கிங் கிடைக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக சரிங்களா? இங்கே பாருங்கள், பழைய டைப் பில்டிங்கு இங்கே நிறைய இருக்குங்க. சத்வா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஓல்டு டைப்புங்க. நிறைய வில்லாஸ் இருந்தது. ஆக்சுவலாக ஏகப்பட்ட வில்லாஸ், எல்லா சின்ன சின்ன வில்லாஸையும், பழைய வில்லாஸையும் அதனுடைய லான்ஜிவிட்டி லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு போச்சு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ரொம்ப பழைய காலத்தில் கட்டின கட்டடங்கள் அது எல்லாத்தையும் துபாய் முனிசிபாலிட்டி முடிச்சுட்டு இடிச்சிட்டு புது கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த பகுதியினுடைய கடைகள், பஸார் ஏரியா, அது எந்த மாற்றமும் இல்லை. கட்டடங்கள் மாற்றப்பட்டது. ஒரு சில பழைய கட்டடங்கள், இதெல்லாம் பாருங்கள், பழைய கட்டடங்கள் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய கட்டடங்கள் ஒரு சிலது இன்னும் நிறையா டைம் இருக்குது, அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டடங்களும் இருக்க தான் செய்யுது. பாருங்கள், டிராஃபிக் தாங்க இங்கே மிக முக்கியமான கில்லிங் ஆஸ்பெக்ட். இங்கே மட்டும் இல்லை, சிட்டிஸில், துபாய் மாதிரியான சிட்டிஸில் நீங்கள் எங்கே வந்தீங்கன்னாலும் டிராஃபிக்கை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா? என்னோடய பேக்கில் பாருங்கள், வாகனங்கள் அணிவகுத்து நின்றுட்டுருக்கு. டிராஃபிக் நிறைய சமயத்தில் இந்த மாதிரி கிளாக் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த சிக்னல் போட்டிருப்பாங்க, ரெட்டு. முக்கியமான ரோடாக இருக்கிறதுனால அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளது தான் இங்கே நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிக்னல் போட்டோம்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சிக்னல் வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட வண்டிகள் சேர்ந்துறது முன்னு அதாங்க நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், எவ்வளவு வண்டிகள்லாம் எவ்வளோ நீளத்துக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே கடைகள் மேலே பாருங்கள், இங்கே ஆப்போசிட்டில் பேச்சுலர்ஸ் ரூம் நிறைய வெளியில் துணிகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட மீடியம் ரேஞ்சு பில்டிங்ஸ். ஐ மீன் ரொம்ப பழைய பில்டிங் கிடையாது, சமீபத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். இங்கே ரெஸ்டாரண்ட்ஸு, அது மாதிரி சின்ன சின்ன இந்த ஸ்டோர்ஸ்லாம் இருக்குங்க. ஆக்சுவலாக சரிங்களா? ஓகே, வாங்க அப்படியே போய்
நம்மளும் ஒரு டீயை குடிச்சிட்டு, நான் வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அல்கூஸுக்கு போயிட்டு இங்கே டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தான். சரிங்களா? டீயை ஃப்ரெஷ் மில்க் சாய் அடிச்சுட்டு, எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் டீ தான் நமக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ தான் தேடும். ஃப்ரெஷ் மில்க் டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம். டீ வாங்கி வச்சுங்க. ஃப்ரெஷ் மில்க் டீ பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக, சுகர் கம்மியாக வாங்கி வச்சு கடையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்புவோம். பாருங்கள், சேட்டன் கடை இதுதான் இங்கே நல்ல ஃபேமஸாக இருக்குது கடை. சமோசா, பப்ஸு, பஃபேட், வெஜ் பஃப்பு, சிக்கன் பஃப்பு, வடை, பஞ்சாபி ஆலு சமோசா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ். சூப்பர் கியூட்ல வேறு மாடல். டீ வாங்கியாச்சுங்க. ரொம்ப அப்படியே பாருங்க, அப்படியே கிளம்புவோம். சரியா? இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போகணும் இல்லையா? பாருங்கள், அதர் சைடில் ரோட்டை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு பிஸியான ரோட்ஸை நானும் முடிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்பெஷல்ட்டி ஃப்ரெஷ் மில்க் டீயா, முகமது காசிம் கிச்சன் ரெஸ்டாரண்ட். ஒரு டைப்பில் நிறையா இருக்குங்க. லாண்ட்ரி, சலூனு, வீட்டு உபயோகப் பொருட்கள், ட்ரேடிங், மொபைல் கடை, ஓகேங்களா, ஹிஜாப், பெண்களுக்கு உண்டான ஆடைகள் உள்ள கடை, சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பல கடைகள் இங்கே இருக்குங்க. பெரும்பாலும் இந்த ஆஃப்டர்நூன் டயத்தில் வந்து 1 to 4 or 1 to 5 வந்து மூடி வச்சுருப்பாங்க, ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனால. சரிங்களா? ஓகே கைஸ், சத்துவாவை பார்த்தீங்களா? சத்துவாவை ஃபுல்லாக காமிக்கல, ஓரளவு முக்கியமான கடைத்தெரு, நான் வந்த இடத்துல உள்ள கடைத்தெரு, அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்கு? வீடியோ பிடிச்சிருந்துன்னா தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வர விடைபெறுவது நூருல்லா. தேங்க்யூ கைஸ், பீஸ்.